ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற சிந்து பைரவியில் நம்ம ஸ்னேகா ஒரு பக்கம் இதை பார்த்துட்டு போய் பேயறிஞ்ச மாதிரி நிற்கிறாங்க. இது மட்டுமா கத்துறத பார்க்கணும். எப்படி 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 எப்படிடா அவள் பொழைச்சா தெரியலடா, எமனுக்கே எமகண்டமாக இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கற்றுன்னு கத்த ஆரம்பித்தவங்க கடைசியில் பைத்தியமே பிடிச்சிடும் போல் இவங்களுக்கு. அதுக்கப்புறம் யார் யார் வராங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்னு நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்து வீட்டில், அதாவது அன்னபூர்ணி வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பைரவி ஒடியாரதை பார்க்கணுமே, ஒடியாந்து சிந்துக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அங்கே உள்ளதாக இருக்கா போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தோன்னே சிந்து எந்திரிக்க ட்ரை பண்ண, வேணாமா படுத்துருமா என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஓட்டி காமிக்கிறாங்க. சிவா ஒரு பக்கம் ஓட்டி காமிச்சோடனே சிந்து ஒரு பக்கம் பக்கத்தில் யாரோ இருந்து தள்ளி விட்ட மாதிரி இருக்குன்னு சொல்கிறா. என்ன விஷயம்னு தெரியல, டாக்டர் வர சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாங்க. சீக்கிரம் வர சொல்லுப்பா, அதை கண்டுபிடிச்சி அவனும் சிந்துவை தள்ளி விட்றான்னா அந்தளவுக்கு கொலகாரி யார் அங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேம்புக்கு கூட்டு போனதில் நம்ம ஸ்னேகாவை மறந்துட்டியே பக்கி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் வராங்க. வந்தோடனே செக் பண்ணி பார்த்துட்டு சிந்து உண்மையானுமே சொல்கிறாங்க, யாரோ தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா சரி நான் சஞ்சய் வர சொல்கிறேன்னு சொன்ன உடனே நம்ம ஆறுமுகத்து முகத்தில் ஓடலைங்க. அவன் கண்டுபிடிச்சிட்டு தான் மறு வேலை பார்ப்பான். எதுக்கு எடுத்தாலும் சஞ்சய் இங்கே வேண்டியது, வேற யாருமே போலீஸ் இல்லையான்னு ரியாக்ஷன் வேற மாதிரி விடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சஞ்சய் வர்றதை ஒட்டு பார்த்துட்டு இருக்காங்க. யாரு? நம்ம ஸ்னேகா. ஐயோ இவனை பார்த்தாலே சறுக்கு விட்டுரும் போல, பேய்க்கே பையன் கட்டுறவன் போல, இவனை போய் வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு வேற மாதிரி யோசிக்கிறாங்க. ரொம்ப குறுக்கம் இருக்க யோசிக்காதமா, நீ மாட்ட போகிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி.